Hi friends, welcome to AM Yashia channel. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு ரசம் பார்க்கலாம். கொஞ்சம் நான் லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். நல்ல பழுத்த தக்காளி இதை நல்லா கையை வச்சு கரைசிக்கிடுவோம். இந்த அளவுக்கு கையில் தான் கரைக்கணும், மிக்சியிலலாம் அடிக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 5 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலையோட தண்டு மட்டும் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா, அரை பச்சை மிளகா மட்டும் எடுத்திருக்கேன். சின்ன பிள்ளை கொடுக்குறதுனால காரம் கம்மியாக. இதை போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குறப்பாக அடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை உருவி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடவுளுந்தம் பருப்பு, அந்த மீதி பச்சை மிளகா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக போடுறதுக்கு மல்லித்தலை. இந்த புளி கரைச்ச தண்ணியிலையும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதை விட மெயினாக இந்த தண்ணி அரிசி கழுவின தண்ணியாக இருக்கணும். புளி ஊற வைக்கிற தண்ணி ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. இப்போ வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடவுளுங்க பருப்பு, வச்சு உடனே சிம்மில் வச்சு விட்ருங்க. இல்லைன்னா கருகி போயிடும். லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்த தண்ணி ஊற்றிடலாம். காரம் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் செய்கிறேன். உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு கிண்டி விட்டாச்சு. லைட்டாக முறக்கட்டி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு கொதி வந்தால் போதும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, எப்போயுமே பெருங்காயத்தூள் கடைசியாக தான் போடணும். தாளிக்கையில் போட்டோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் வாடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி தூவி